ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்கெண்ட் vlog தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆமாங்க, டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே டெக்ஸஸில் பார்த்திங்கன்னா காரியசித்தி ஹனுமன் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுமே இருப்பாங்க. மெயினாக இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஹனுமன் கோவில் தான். ஸோ நடுவில் உள்ள சிலை வந்து பார்த்திங்கன்னா ஹனுமனோட சிலை வச்சுருப்பாங்க. அந்த சிலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ராமன், லக்ஷ்மணன், சீதா அவங்களோட சிலை இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம அந்த காலத்து கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த கோவிலோட குட்டி குட்டி ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் கூட ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க. இந்த கோவிலில் நார்மல் டேஸை விட சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். பிகாஸ் ஹனுமன்னாலே வந்து சாட்டர்டே சொல்லுவோம் இல்லையா, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ அந்த டைமில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாங்களும் இன்றைக்கி தான் போகிறோம். கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் வாஷு ப்ளஸ் பெயிண்டிங்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு ரொம்ப பெரிய டஃப் டைமில் தான் வந்து எனக்கு இந்த கோயிலே தெரிய வந்துச்சு. ஒரு ஆட் மாதிரி பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த கோயிலுக்கே போனோம். என்னோடய 3rd ப்ரெக்னன்சி டைமில் எல்லா சாட்டர்டேஸுமே நான் மோஸ்ட் ஆஃப் தி சாட்டர்டேஸ் வந்து இங்கே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அத்தனை வாட்டி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவை வரும்போதுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்டே பயங்கர ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கோயிலோட கருவறைன்னு சொல்லுவாங்களே அது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹனுமன், அப்புறம் ராமன், லக்ஷ்மண் எல்லோரும் இருக்காங்க. நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலை. ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம். ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிலாவும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. நிலா வந்து லாஸ்ட்டாக இந்த கோவிலுக்கு எப்போ வந்திருக்கா அப்படின்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து நிலாவுக்கு வந்து சாப்பாடு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோடய 3rd ப்ரெக்னன்சி அப்போ வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் ப்ரெக்னன்சி தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், என் பசங்க மட்டும்தான் யூஎஸ்ஏல இருந்தோம். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு இங்கே வந்தாலே வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 2மே பசங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சாமி கும்பிட்டேன். பட் எனக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணு தான் வந்துச்சு. ஸோ என்னோடய 3rd ப்ரெக்னன்சியில் நிலா வந்ததே வந்து இந்த கோயிலில் வேண்டி தான் அப்படின்றது வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக சார் விளையாடிட்டுருக்காரு. இவர் இங்கே சின்னவர் போஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த கோயிலோட வியூ. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த கோயில்னால் வந்து நிறைய திங்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லணுன்னா இந்த வீடியோவே பத்தாது. எல்லாருமே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமை அவலில் தான் வந்து உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த அவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ரவையில் செய்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வரும். ஸோ தண்ணி வந்து நம்ம தெளித்து அந்த மாதிரி செஞ்சால் அவல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எப்பவும் போல்
எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பயங்கர பசி, ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நார்மலாக எப்பயும் உப்புமா செய்கிற போல தான். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும் போது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டர் ப்ளஸ் இதில் உள்ள சத்துக்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து என் பசங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் வந்து நான் பழக்கம் பண்ணுறேன். இதே மாதிரி தான் குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா, திணை, வரகு எல்லாத்தோட அவலும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நார்மலாக வந்து திணை மட்டும் வந்து வெறும் திணையாகவே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் இந்த ஆனியனோட சேர்ந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ப்ளஸ் கலரும் வந்து மாறாமலே இருக்கும். கிட்ஸு சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 மஷ்ரூம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய பசங்க வந்து மஷ்ரூம் எதில் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பீன்ஸும் கேரட்டும் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டும், மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து செகண்ட் ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக உப்புமா செய்கிற மாதிரி தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக எல்லா காய்கறிகளும் சேர்த்து பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் உப்பு, பெருங்காய டேஸ்ட் எல்லாமே வந்து பச்சை வாசனை எல்லாமே வந்து போட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் கிடச்சிது. ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரோசன் பட்டாணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரெடி டு குக் மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சாலே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயிலுமே வந்து உப்பு சேர்ந்துருக்கும். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த சாமையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து டைரெக்டாகவும் சேர்க்கலாம், பட் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அப்படி நம்ம ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நான் 2 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிளறும் போதே வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணோன்னா வந்து தூள் உப்பு தான் ஆட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. இது வந்து அவல் தான் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நான் செக் பண்ணது எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து இதை வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தெளித்து வேக வச்சுருக்கேன். இந்த அவலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக பால் மட்டும் ஊற்றி கூட சாப்பிட்லாம். ரெடி டு ஈட் மாதிரி தான். கெலாக்ஸ், கார்ன்ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம அவலாக கொடுத்தோன்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்த்தியான டேஸ்டியான உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு. திருப்பி கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இனியனுக்கு வந்து ஸ்கூல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் மெயின் ஸ்கூல் கிளம்பியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம குழந்தைய வந்து அவங்க இன்டர்வியூ மாதிரி கேள்விகள் கேட்டு எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ எவால்வேட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு 1 வீக்கில் வந்து மெயில் அனுப்புவாங்க. எந்த ஸ்கூலில் இவங்கள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.